நிறைய பேர் ஆப்ரேஷன் போனவங்க திரும்பி வரது தெரியுங்களா? அப்படியே ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர்ல நுழைஞ்ச உடனே அந்த பேஷண்ட்டுக்கு அப்படியே படுக்க வச்சிருந்தாங்களாம். அந்த ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு உள்ள போனாங்களாம். ஆப்ரேஷன் தியேட்டர்ல ஆள் உயர மாலை, பெரிய ரோஜா பூ மாலை இருந்துச்சாம். இவருக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்லாம் வந்துருச்சு. சாவு ஞாபகம், சாவு வீட்டு ஞாபகம், சவப்பெட்டி ஞாபகம் பண்ணலாம். அப்ப அந்த டாக்டர்கிட்ட கூப்பிட்டு கேட்டாராம், டாக்டர் டாக்டர் இது என்ன அது பெரிய மாலை வச்சிருக்கேன். அப்ப அந்த டாக்டர் சொன்னாராம், அதாவது இந்த ஆப்ரேஷன் சக்சஸ் ஆனா மாலை டாக்டர், ஆப்ரேஷன் ஃபெயில் ஆனா அந்த மாலை போனத்துக்கு என்ன. நிறைய பேர் தான் செய்யறோம். நம்ம படிக்கிறோம், நற்செய்தி படிக்கிறோம், கத்தோலிக் கிறிஸ்தவன்றோம், டெய்லி கோயிலுக்கு போறோம். ஆனா இந்த ஜபத்தையும் இந்த பூசையும் பூசை மந்திரத்தையும் சரியா சொல்றதே இல்லை. எதுக்குங்க முதலே பூசிக்குவாங்க, முதலே பூசிக்குவாங்க. எல்லாத்துக்கும் எல்லா எஃபெக்ட்டுக்கும் ரிவர்ஸ் எஃபெக்ட் இருக்கு தெரியுமா? சொல்லு. அந்த மன்னிப்பையினுடைய ஒரு அருமருந்து என்னவென்று சொன்னால், நீங்கள் மன்னித்தீர்கள் என்றால் இங்க இருக்கிற நோய்வாய்ப்பட்டு இருப்பீங்க, நிறைய மாதாட்ட வேண்டுவீங்க, வத்தி வச்சிருப்பீங்க, எல்லாம் உண்டியில காணிக்க போடுவீங்க. இதெல்லாம் விட நீங்கள் உங்கள் வாழ்நாள் இந்த பூசையில போய் தியானிக்க வேண்டும். நீங்க தியானித்து சிந்தித்து அதை நோக்க வேண்டும். யாரை உங்களால வாழ்க்கையில மன்னிக்கவே முடியல, கடவுளே வந்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னவங்களா இருக்கிறாங்க. அப்படி நீங்க சொல்லி உள்ளத்துல எவரையாவது ஒருவர், உங்க சகோதரியா கூட இருக்கலாம், சகோதரனா கூட இருக்கலாம், உங்க பெற்றோரா கூட இருக்கலாம், நண்பனா கூட இருக்கலாம், அல்லது அந்நிய மனிதனா கூட இருக்கலாம், ஊர்க்காரராக கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் கண்டறிந்து போய் மன்னிக்க வேண்டும். நான் உன்னை மன்னித்தேன். அவர் சொல்லுவார், மன்னிப்பு குப்பையில போடுவோம் சொல்லுவார். சொல்லி போறார், நீ உன்னை தூய்மைப்படுத்திக்கொள், உன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக்கொள், நீ வல்லமையாக உன் இதயத்தை மாற்றிக்கொள், கடவுள் பார்வையில் எந்த தவறும் செய்யாதவனாக நீ மாற்றிக்கொள், உன்னை உருவாக்கிக்கொள். அப்படி போய் நீங்க மன்னிப்பு கேட்டு பாருங்க. நல்ல பாவ அறிக்கை போய் செய்யுங்க. அதுக்கப்புறம் எங்க உங்களுக்கு பாவ சீக்கிரம் செய்ய வாய்ப்பு இருக்கிறதோ அங்கே ஒரு குருவானிடம் போய் பாவ அறிக்கை செய்யுங்க. அதுக்கப்புறம் இப்படி எங்க போய் ஒரு திருப்பலி, நல்ல திருப்பலி, சின்ன 10 பேர் இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த கோவிலில் கூட போய் சின்ன கோவிலாக தான் சரி, திருப்பலி நடக்கிற இடத்துல போய் திருப்பலியை பார்த்து இந்த திவ்ய நற்கரணையை நீங்க வாங்கி பாருங்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, லூர்து அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இந்த மாதத்தினுடைய 2வது சனிக்கிழமை இங்கு நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். ஆண்டவர் லூர்து அன்னை வழியாக நம் எல்லோருடைய தேவைகளையும் பல்வேறு விதமான கருத்துக்களையும் மனதிலே சுமந்து கொண்டு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். ஏதோ எந்த காரணமும் இல்லாமல் அல்லது ஏதோ பொழுதுபோக்குக்காக அல்ல, மாறாக நம்முடைய தேவைகளை அன்னை மரியால் நிறைவேற்ற வேண்டும், அவர் வழியாக நிறைவேற வேண்டும் என்று நாம் இங்கே வந்திருக்கிறோம். எனவே அதை முழுமையாக நிறைவேற்றி கொள்வோம். அதுதான் என்னுடைய கருத்து, அழைப்பு. எனவே அனைவரும் பக்தியோடு பங்கெடுப்போம். நிறைய பேருடைய கைகளிலே குழந்தைகள் இருக்கிறாங்க, இடையூறு செய்வாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே அவங்களுக்கு என்ன தேவையோ கொடுத்து அவங்களை கொஞ்சம் அமைதிப்படுத்தி வைத்துக்கொள்ள உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விளையாடாமல் பார்த்து கொள்ளுங்கள் சின்ன பிள்ளைகளை. அப்படி ரொம்ப விளையாடினாங்கன்னா பின்பக்கமாக எங்காவது அழிச்சிட்டு போயிடுங்க. எனவே தயவு செய்து நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நான் நின்றுட்டு தான் இருந்தோம் இல்லையா, பரவாயில்ல, ஒரு 5 மினிட்ஸ் ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு தென் வில் ஸ்டார்ட் த மாஸ். திருப்பலியை ஆரம்பித்து நாம் ஜெபிப்போம். திருப்பலியிலே நாம் அமர்ந்து கொண்டு கேட்கும் வண்ணம் மறைவுரையை ஆற்ற நான் விரும்புகிறேன். அனைவரும் கண்களை மூடுவோம். கரங்களை குவித்தோ விரித்தோ உங்கள் விருப்பப்படி அல்லது கரங்களை உயர்த்தியோ நீங்கள் பாடகர் குழுவினர் இப்பொழுது பாடப்போகிற பாடலோடு இணைந்து நாம் பாடுவோம். காரணம் நமக்கு எல்லாமே மேலிருந்து வருகிறது. இயேசு சொன்னார், மேலிருந்து உனக்கு அருளப்படாவிட்டால்
என் மேல உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஏன்னா எல்லாம் எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் எபோவ், மேலிருந்து வரப்படுகிறது, மேலிருந்து கொடுக்கப்படுகிறது. எனவே அது கொடுக்கப்படவில்லை என்றால் நமக்கு இங்கு வாழ்வில்லை. எனவே நாம் நம்முடைய தாய்நாடு, விண்ணக தாய்நாடு தான் நம்முடைய நிலையான தாய் வீடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த வேளையிலே ஆண்டவருடைய அருளை, ஆசையை வானம் இருந்து பொழிந்திட வேண்டி இந்த தூய ஆவியின் பாடலை பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இழுந்து பண்ணி அப்பா பரிசுத்த ஆத்மாவே வல்லமை இறங்கட்டும். எல்லாரும் கரம் தட்டி இயேசுவே இயேசுவே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். பரிசுத்தாத்மாவே வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். பிரசன்னம் இறங்கட்டும். வல்லமை தர வேண்டும். வானம் திறக்கட்டும். வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். உமாடையிலிருந்து புறப்பட்ட வல்லமை, உமாடையை தொட்டவுடன் சுகம் கிடைத்த வல்லமை இயேசுவே புறப்படட்டும். வானத்திலிருந்து இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் உமை நேசித்து வந்திருக்கின்ற குடும்பத்தின் மீது இறங்கட்டும். உற்சாகத்தோடு துதிப்போம். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். இணைந்து மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். ನಿಮ್ಮನ್ನ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ ದೇವರೇ. உமால் கூடுமே சுவே, உமால் மட்டுமே கூடு. உள்மன காயங்கள், சாபங்கள், பாவங்கள் இதோ பரிசுத்தாத்மாவால் இந்த நேரத்தில், இந்த நொடி பொழுது, இப்பொழுது மாறி போவதாக இறங்கட்டும். பிரசன்னம் இறங்கட்டும். இயேசுவே வருங்கள் கனிகள் பொழியணுமே. வல்லமையோடு வாழணுமே. வரங்கள் கனிகள் பொழியணுமே. வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே.
திறந்து புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லம் தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். ஆண்டவரே, தேவ இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்தும். எந்த தேவைக்காக இவர்கள் வந்திருக்கிறார்களோ அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் ஆணையிடும். ஆண்டவரே, தூய ஆவியை ஒவ்வொருவருக்கும் பொழிந்து அவர்கள் நோயிலிருந்து இவர்களை குணமாக்கியிருக்கும். இவருடைய வியாபாரம் செழிக்க ஆசீர்வதியும். இந்த குடும்பங்கள் சமாதானத்தோடு இருக்க ஆசீர்வதியும். இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் அவரவர் தேவைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த தேவ ஆலயம் கட்டுவதற்காக இங்க இருக்கிற பணியாளர்கள் மேற்கொள்ளுகின்ற பெனடிக்டன் ஃபாதர்ஸ் மேற்கொள்ளுகிற இந்த முயற்சிகள் முழு வெற்றியை அடைய இன்னும் எவ்வளவோ உதவிகள் தேவைப்படுகிறது. ஆண்டவரே, உதவிகளை நல்ல மனிதன் வழியாக, ஏன் கூடுமானால் ஒரே ஒரு நல்ல செல்வந்தன் வழியாக கூட நீர் அதை முடித்து காட்ட முடியும் என்ற வல்லமையை, லூர்து அன்னையின் அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை இந்த மக்கள் இன்னும் பெரும்படியாக காணும்படியாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. எத்தனையோ அற்புதங்கள் செய்த லூர்து அன்னை இந்த மக்களுக்கும் இங்க இருக்கிற கூடியிருக்கிறவர்களுக்கும் அற்புதங்கள் செய்வாராக, ஆசீர்வாதங்களை பொழிவாராக. ஆண்டவரே, உம்முடைய திருக்குமாரனின் மீட்பு திட்டத்தில் முக்கிய பங்காளியாக இருந்த எங்கள் அன்னை லூர்து அன்னை ஆசீர்வாதங்கள் இந்த மக்களுக்கு ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பது எங்கள் ஆண்டவரே உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். இவை அனைத்தும் எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கண்களை திறந்து அனைவரும் அமைதியாக அமருவோம். திருப்பலி. திருக்குலமே, இறையேசுவின் அரியணையே, ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியா. ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியா. இறை குலமே எழுவோ, இறையரசை அமைப்போ, மறைவுடலாய் வருவோ, இறை பலியில் இணைவோ. இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போ. இறைவன் மைந்தனை பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போ. கண்ணின் மலம் இறந்து தியாகம் மறந்து கண்மையில் உரைப்போ. சுயநலம் மறந்து சமத்துவம் வளர அன்பு பரிவு கொண்டு இறை குலம் வளர்ப்போம். அன்பின் திருக்குலமே, இறையேசுவின் அரியணையே, ஒரு மனதா கூடி தொழுவோம் புகழ் பலியா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் எனது அருமை சகோதர சகோதரிகளே, லூர்து அன்னையின் பக்தர்களே, இந்த திருப்பலியிலே தங்களுடைய பல்வேறு குடும்பங்கள் கருத்துக்களை ஒப்படைத்திருப்பீர்கள்.
அந்த கருத்துக்களை எல்லாம் நிச்சயம் அன்னை நிறைவேற்றுவார். என்னுடைய மறைவுரையோ ஆராதனையின் வேலையிலோ எப்பொழுதாவது நான் வெளிப்படுத்துவேன். எப்படி நாம் ஆசிப்பதை விரும்புவதை அன்னை மரியாள் நிறைவேற்றுகிறார் என்பதை நிச்சயம் நான் உணர்ந்திருக்கிறேன். உங்களிலும் பலர் அதை உணர்ந்திருக்கலாம். இல்லை என்றால் இவ்வளவு பேர் இங்கு வருவதற்கான வாய்ப்பு சாத்தியமே இல்லை. அன்னையுடைய அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் கண்டதால் இன்னும் அவருடைய அருளை ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அதுதான் உண்மை. எனவே நீங்கள் யாரெல்லாம் என்ன கருத்துக்களை ஒப்படைத்தீர்களோ, ஒருவேளை உடல்நலத்திற்காக, குடும்ப சமாதானத்திற்காக, வீடு கட்டுவதற்காக, நிலம் விற்றதற்காக, விற்ற நிலத்தின் பணம் திரும்ப பெறுவதற்காக, இன்னும் நோய் நொடி இல்லாத வாழ்வுக்காக, இன்னும் பல பிள்ளைகளுடைய வெளிநாட்டு பயணத்திற்காக, படிப்பிற்காக என்று பல்வேறு கருத்துக்களை நீங்கள் முன்வைத்திருக்கலாம். அந்த கருத்துக்களை எல்லாம் லூர்து அன்னை நிச்சயம் இந்த திருப்பலி வழியாக நிறைவேற்றுவார். உலகத்திலே வல்லமை உள்ள ஒரு பலி அல்லது ஒரு மந்திரம், ஒரு ஜெபம் என்று சொன்னால் அது இந்த திருப்பலி மந்திரம் தான். எனவே பூமி நிரம்ப நம்ம பவுன் கொடுத்தால் கூட இந்த பலியினுடைய திருப்பலியினுடைய பலத்திற்கு ஈடாக நாம் எதையும் செய்ய முடியாது. அதுதான் பழைய பாடல்கள் எல்லாம் பாடினார்கள். பழைய காலத்து பாடல் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியல. ஒருவேளை கொயர் மாஸ்டருக்கு தெரியுமா, சிங்கருக்கு தெரியுமா தெரியல. பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே, புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பலிக்கு ஈடில்லையே அப்படின்னு அந்த பாட்டு போயின்னு இருக்கும். அதாவது நீங்கள் இந்த பூமி நிரம்ப பொண்ணை கொடுத்தா கூட இந்த திருப்பலிக்கு அது ஈடு ஆகவே ஆகாது. நீங்கள் எதை கொடுத்தாலும், நீங்கள் ஏதோ திருப்பலி கருத்துக்காக ஒரு பணத்தை கொடுக்கிறீர்கள், அது ஒரு காணிக்கை தான். ஆனால் அது இதற்கு ஈடாகாது. ஆனால் அதை விட நீங்கள் பெறுகிற பலனும் ஆசியும் பெரியது. எனவே கருத்துக்களை ஒப்படைத்திருக்கிற குடும்பங்களே உங்கள் கருத்துக்கள் நிறைவேறும். கருத்துக்கள் நாங்கள் கொடுக்கலையே ஃபாதர், உங்கள் கருத்துக்களையும் ஆண்டவர் அன்னை மரியாள் வழியாக நிறைவேற்றுவார். இந்த திருப்பலியிலே ஒவ்வொருவரும் உள்ளத்தில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பங்கு பணியாளர் அருட்பணி தந்தை அவர்களுக்கும், இந்த ரெக்டர் தந்தை அவர்களுக்கும், பங்கு பணியாளருக்கும், இங்கே இருக்கிற மற்ற குடும்பத்தை சார்ந்த பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த மகத்தான காரியத்தை நான் ஏறக்குறைய 2005-6 இந்த பகுதியில் வந்திருக்கிறேன். ஒன்றுமே கிடையாது. இதில் ஒரு பகுதி தான் இருக்குது. அந்த கொட்டகையினுடைய ஒரு சிறிய பகுதி இருந்தது. அதுக்கப்புறம் தான் அது டெவலப் ஆனது. அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் வெறும் கட்டாந்தரையாக இருந்தது இடமெல்லாம். அந்த இடமெல்லாம் வெறும் ஒரு குளத்தை அப்படியே சுவர் இல்லாத குளம் வெட்டப்பட்டு இருந்தது, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இங்கே இல்லை. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் மகத்தான காரியங்கள். அந்த பக்கம் வெளியே போயிட்டு தூரமாக வந்து பார்த்தா பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ், மாதாவுடைய அற்புதங்கள் இதெல்லாம் சுற்றி பாருங்கள். இந்த 23 ஆண்டுகளிலே நான் பார்க்காதவைகளெல்லாம் இங்கே பார்த்து, இதை விட பெரிய அற்புத சாட்சிகளை நாம் இந்த இடத்தில் வைத்து சொல்வதற்கு வேறு இல்லை. எனவே நீங்களும் அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தந்தை அவர்கள் அவருடைய இந்த ஆலய கட்டுமான பணியிலே அவருக்கு இன்னும் குறைவுபடுகிற விஷயத்தை நான் சொல்வது போல, ஒரே ஒரு மனிதர் அதை முடித்து கொடுக்கிறேன் என்றால் முடிஞ்சு போச்சு. இருப்பாங்க, வருவாங்க, கடவுள் அனுப்பி வைப்பார். இக்கட்டான சூழ்நிலையிலே என்ன செய்வது என்று குருக்கள் எல்லாம் அல்லது இறை மக்களோ ஜெபிக்கிற பொழுது அதுதான் செய்தார். தாகமாக இருந்தபோது ஓரே புக்கிலே நான் உனக்கு முன்பாக இருக்கிறேன், மொய்சா நீ அங்கே வந்து அந்த தடியை, நீ வைத்திருக்கிற தடியை அந்த பாறை மீது தட்டு, தண்ணீர் வரும் என்று சொன்னவர் ஆண்டவர். எனவே இப்படி கட்டாந்தரையிலும் பாறையிலும் தண்ணீர் வர வைத்தவர். இங்கே இந்த மேடான பகுதியிலே வறட்சி இல்லாத குளத்தை உருவாக்கியவர். இப்படிப்பட்ட ஆற்றல் உள்ள வல்லமை உள்ள ஆண்டவர் எதையும் செய்வார். எனவே இந்த பங்கினுடைய தேவையாகிய முக்கிய தேவையாகிய இந்த மக்களுடைய இந்த திருத்தலத்தினுடைய தேவையாக இந்த ஆலயத்தினுடைய ஏறக்குறைய 60-70% பணிகள் முடிந்த நிலையில் இன்னும் இருக்க இந்த பணிகளை முடிப்பதற்கு இனிமேல் தான் செலவே கூண்டு உருவாகிவிட்டது. அதில் ஒவ்வொன்றும் பொருத்துவதற்கும் அழகுபடுத்துவதற்கும் அதை வர்ணம் பூசுவதற்கும் மின்விளக்குகள் செய்வது, இதுதான் மிகப்பெரிய செலவுகள். இதை உங்களில் கூட ஒருவர் எடுத்துக்கொள்ளலாம். நான் அதை கட்டாயப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. எதற்கு சொல்கிறேன் என்றால் அன்னையினுடைய தேவை. நிறைய பேர் முடிச்சுட்டாங்க மாதிரி தெரியுது, நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை என்றெல்லாம் நிறுத்திவிடாமல் சிறியதோ பெரியதோ ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை போன்றதோ நீங்கள் செலுத்தி இதற்காக உதவ வேண்டும். அதை நிச்சயம் ஆண்டவர் செய்வார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே இந்த மகத்தான அந்த லூர்து அன்னையின் திருத்தலத்தில் நீங்களும் ஏமாந்து போகாதபடி, நீங்களும் வெறுங்கையாய் திரும்பாதபடி ஆண்டவர் கைமேல் பலனை அளித்து ஆசீர்வதிக்க உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்காகவும் நான் இந்த திருப்பலியை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன். இறைவன் நம்ம எல்லோரையும் நிறைவாக இந்த திருப்பலியின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. இந்த பாவம் சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாடும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம்.
இந்த பாவ மன்னிப்பு வழிபாட்டை என்னோட கலந்து ஜெபிக்க உங்கள் அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் பாட வேண்டிய பதில்: அப்பா, நான் தவறு செய்தே, உன் அன்பை ஊதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். பாடுவோம். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். அன்பு ஆண்டவரே, இந்த பிரபஞ்சத்தை நீர் படைத்த போது ஒவ்வொரு நாளும் நீர் படைத்த படைப்புகள் எல்லாம் சிறந்தது, நல்லது என்று கண்டீர். எல்லாவற்றையும் படைத்து நீர் உருவாக்கிய பின் உமது சாயலில் உம்மை அன்பு செய்ய மனிதனை உருவாக்கினீர். எல்லா படைப்புகளும் அதன் நியதியிலும் உமக்கு கட்டுப்பட்டும் வாழும் பொழுது மனிதர்களாகிய நாங்கள் பாவம் செய்தோம். ஆதாமேவால் தொடங்கி சாத்தானை நாங்கள் நேசிக்க, சாத்தானின் பக்கம் செல்ல நாங்கள் துணிந்தோம். இத்தகைய பாவத்திற்காக மனம் வருந்துகிறோம். ஆண்டவரே, இரக்கமாயிரும். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். ஆண்டவரே, பாவம் மிதமெஞ்சிய போது, உலகத்திலே பாவம் பழுகிய போது, இறைவாக்கினர்கள், முதுபெரும் தந்தையர்கள், சிறிய பெரிய இறைவாக்கன் என்று எத்தனையோ பேரை நீர் அனுப்பியும் மனமாறாத அந்த மக்களை மனமாற்ற மீட்டெடுக்க உம்முடைய ஒரே குமாரனை, இயேசு ஆண்டவரை, எங்கள் மீட்பரை இந்த உலகிற்கு தந்து அவருடைய போதனைகள், அற்புதங்கள் வழியாக நீர் எங்களை ஆட்கொள்ள விரும்பியும் நாங்கள் இன்றைய அளவும் அவருடைய வார்த்தையை, அற்புதத்தை, போதனைகளை கேட்டு மீறி பாவம் செய்த தவறுகளுக்காக மனம் வருந்துகிறோம். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். ஆண்டவரே, ஆண்டவரே என்று சொல்லுகிறவனெல்லாம் பொய்யன், இறையாட்சிக்குள் அவன் நுழையவே முடியாது. எனவே கடவுளை நேசிப்பது மட்டுமல்ல, உடன் வாழுகிற சகோதர சகோதரிகளையும் நேசிக்க வேண்டும் என்று இரட்டிப்பு அன்பு கட்டளையை நீர் எங்களுக்கு கொடுத்தீர். நாங்கள் உம்மையும் ஆண்டவரே முழுமையாய் அறிந்து நேசிக்கவில்லை, எங்களோடு வாழும் சகோதர சகோதரிகளையும் இன்னும் புரிந்து நேசிக்கவில்லை. செய்த இந்த பாவங்களுக்காக, இவர்களுக்கு எதிராக செய்த குற்றங்களுக்காக மனம் வருந்துகிறோம். ஆண்டவரே, இரக்கமாயிரும். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள், குற்றம், குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலையின்ப வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இறைவாவும் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ நீர் செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த லூர்து அன்னையின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெறவும், நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு நீர் அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நேர்மையுடையவரை தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவார். இறைவாக்கினர் அபாக்கு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 12 மற்றும் அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 4 முடிய. ஆண்டவரே, என் கடவுளே, என் தூயவரே, தொன்று தொட்டே இருப்பவர் நீர் அல்லவா? நீர் சாவை காண்பதில்லை. ஆண்டவரே, அவர்களை எங்கள் தண்டனை தீர்ப்பாய் ஏற்படுத்தியவர் நீரே.
புகலிடமே, எங்களை சாடும் சாட்டையாய் அவர்களை ஆக்கியவரும் நீரே. தீமையை காண நானும் தூய கண்களை உடையவரே, கொடுமையை பார்க்க தாங்காதவரே, கயவர்களை நீர் ஏன் பார்த்து கொண்டே இருக்கிறீர்? பொல்லாதவர் தம்மை விட நேர்மையாளரை விழுங்கும் போது நீர் ஏன் மௌனமாய் இருக்கின்றீர்? நீர் மானிடரை கடல் மீன்கள் போலும் தலைமையில்லா உருவன போலும் நடத்துகின்றீர். கல்தேயா இனத்தார் மற்ற எல்லோரையும் தூண்டிலால் பிடிக்கின்றார்கள், வலையால் வாரி இழுக்கின்றார்கள். தாங்கள் பரியிலே சேர்த்து கொண்டு அகமகிழ்ந்து களிப்பூறுகின்றார்கள். ஆதலால் தாங்கள் வலைக்கு பலி செலுத்துகின்றார்கள், பரிக்கு தூபம் காட்டுகின்றார்கள். ஏனெனில் அவ்வாறு ஒழிய இன்பமான வாழ்வை அடைகின்றார்கள், அறுசுவை உணவை பெறுகின்றார்கள். அப்படியானால் அவர்கள் தங்கள் வலையில் இருப்பவற்றை ஓயாமல் வெளியே கொட்டி மக்களினங்களை இரக்கமின்றி இடைவிடாமல் கொன்று குவிக்கவும் வேண்டுமோ? நான் காவல் மடத்தில் நிற்பேன், கோட்டை மேல் நின்று காவல் புரிவேன். என் வாயிலாக ஆண்டவர் என்ன கூறப்போகின்றார் என்றும் என் முறையிட்டு என்ன விடையளிப்பார் என்றும் கண்டறிவதற்காக காத்திருப்பேன். ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே: காட்சியை எழுதிவை, விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் வகையில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேற்றுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது, ஒரு காலமும் பொய்யாகாது. அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும், காலம் தாழ்த்தாது. இதை நம்பாதவரோ உள்ளத்திலே நேர்மையற்றவராய் இருப்பார், நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பல்லவி. உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். ஆண்டவர் அரியணையில் என்றென்றும் வீற்றிருக்கின்றார், நீதி வழங்குவதற்கென்று அவர் தம் அரியணை அமைத்திருக்கின்றார். உலகிற்கு அவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார், மக்களினத்தாருக்கு நேர்மையான தீர்ப்பு கூறுவார். பல்லவி. உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். ஒடுக்கப்பட்டோருக்கு ஆண்டவரே அடைக்கலம், நெருக்கடியான வேளைகளில் புகலிடம் அவரே. உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரே, உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை. பல்லவி. உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். சியோனில் தங்கியிருக்கும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், அவருடைய செயல்களை மக்களிடத்தாரிடையே அறிவிடுங்கள். ஏனெனில் இரத்தப்பழி வாங்கும் அவர் எளியோரை நினைவில் கொள்கின்றார், அவர்களின் கதறலில் அவர் கேட்க மறவார். பல்லவி. உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 14 முடிய. மத்தேயு நற்செய்தி
17ஆம் அதிகாரம் 14 20 வசனங்கள் முடிய. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது ஒருவர் இயேசுவை அணுகி அவர் முன் முழந்தாள் பணியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இரங்கும். அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான். அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான். உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்று பெறாது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளை, நாம் இன்றைய நாள் நற்செய்தியிலிருந்து ஆரம்பிப்போம். இந்த நற்செய்தி நமக்கு ஒரு உந்து சக்தியாக, ஒரு கீயாக, ஒரு சாவியாக நாம் பயன்படுத்தலாம். ஏன் உங்கள் சீடரால் இந்த பேயை ஓட்ட முடியவில்லை என்று எல்லாரும் கேட்கிறார். உடனே எங்கனை கேட்கக்கூடாது. இயேசுனார் லாசரை உயிர்ப்பித்ததாக யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஃபாதர் மார்த்தா மரியா சகோதரியை நிறைய ஃபாதருங்க வந்து ஜெபம் பண்ணுறீங்க, இறந்த வீட்டில் ஏன் சத்தவங்க எழும்ப மாட்டுறாங்க என்றெல்லாம் கேட்கக்கூடாது. ஆக வல்லமை, அவர் கடவுள், அவர் அகிலத்தையும் படைத்தவர், அண்ட சராசரங்களுக்கும் சொந்தக்காரர், அவர் அதற்கு உரிமையானவர். அவர் கட்டளையிட்டால் ஒரு வார்த்தை சொன்னால் எதுவும் நடக்கும். ஆனால் அவரோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது இயலாது. ஆனால் முடியாதது ஒன்றும் இல்லை. கூடுமானால் நம்மால் கூட அதை செய்ய முடியும். சில வேலைகளை செய்திருக்கு. இயேசுவை போல் செய்யாவிட்டாலும் இயேசுவின் பெயரால் சில வேலைகளை செய்திருக்கிறோம். அதுதான் மகிமைக்குரியது, பெருமைக்குரியது. நேற்று கூட ஒரு இடத்துல மறைவுரை ஆட்சி கொண்டிருந்த பொழுது நான் சொன்னேன், இந்த கரங்கள் அர்ச்சிக்கப்பட்ட பிறகு எவ்வளவு கடவுளின் ஆசீர்வாதங்களை மக்கள் பெரும்படியாய் அவர் செய்தார். அதையெல்லாம் நாங்கள் செய்தோம், கண்கூடாய் பார்த்தோம். இது மற்றவர்களால் முடியவில்லை, இது கிடைக்கவில்லை. நேற்று கூட ஒரு நான் பள்ளிகளுக்கு பொறுப்பானவன். எனவே ஒரு பள்ளியிலே ஒரு பிரச்சனை போன பொழுது ஒரு 5 ஆசிரியர்கள் ஒத்துழைக்க மறுத்தார்கள். நான் அங்கே போய் எதுவும் பெருசாக பேசவில்லை. விவிலிய வசனங்களை தான் மேற்கோள் காட்டி அவரிடம் உரையாற்றினேன். அனைத்து ஆசிரியர்களையும் அமர வைத்து, அங்கிருந்த 25 ஆசிரியர்களையும் அமர வைத்து பேசிவிட்டு, அதில் அந்த 5 ஆசிரியர்களும் அடக்கம். பிறகு நான் அந்த அறையை விட்டு வெளியே வந்து என்னுடைய ஜீப்பில் ஏறுவதற்கு முன்பாக எல்லாரும் மண்டியிட்ட சாத்தானை போல சொன்னார்கள், நாங்கள் அதை செய்து விடுகிறோம், நாங்கள் அதற்கு தடையாக இல்லை என்று எல்லாருமே ஒப்புக்கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எனவே இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கத்தான் செய்கிறது, இல்லாமல் இல்லை. அப்பொழுது என்னோடு வந்த அந்த ஆசிரியர் கூட்டணி பொறுப்பாளர்கள், அது ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. அதில் 2 என்னோடு வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஃபாதர் நீங்கள் பேசின பிறகு பசாசெல்லாம் அடங்கி போனதான் நான் ஃபீல் பண்ணுறோம் என்று சொன்னார். உண்மைதானே? எனவே கடவுள் நம்மிடம் வல்லமையை, நம்பிக்கையை, ஆற்றலை கொடுத்திருக்கிறார். அதான் அவர் சொல்றார், கடுகளவு, பெரிய விசுவாசம் வேண்டாம், கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பெயர்ந்து போய் நீ கடலிலே ஊன்றிக்கொள் என்று சொன்னால் அந்த மலை அவ்வாறு செய்யும் என்று சொல்லி ஆண்டவருக்கு கட்டளையிடுகிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எனவே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவசரத்துக்கு ஃபாதரை போய் தேடி போகலாமா, கோவிலில் போய் ஜெபிக்கலாமா என்றெல்லாம் நினைப்பீர்கள். ஏன் அந்த இடத்திலே நீங்களே ஜெபியுங்கள். அபிரகாம் தன் பிள்ளைகளுக்காக ஜெபித்தார். தொடக்க நூலை பார்க்கும், யோபு ஆகமத்திலே பார்க்கும், யோபு தன் பிள்ளைகள் மனைவிக்காக ஜெபித்தார், தன்னுடைய செல்வத்திற்காக ஜெபித்தார், கடவுளுக்கு நன்றி சொன்னார். எனவே அந்த குடும்ப தலைவனே அந்த இடத்திலே கைகளை வைத்து நோய்வாய்ப்பட்ட தன் மனைவி மீதோ தன் மகள் மீதோ கைகளை வைத்து ஜெபிக்கலாம் நம்பிக்கையோடு. ஆனால் உன் கரங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும்.
அல்லது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் போய் உள்ளதையும் போச்சுடா நொல்ல கண்ணான் ஆகிடும், எல்லாமே கெட்டு போயிடும். அப்படி அல்லாமல் இயேசுவில் பிரியமானவர்களே, நல்லதை செய்வதற்கும் நல்ல அற்புதங்களை காண்பதற்கும் நமக்கு நல்ல மனமும் தூய உள்ளமும் வேணும். அதனால் நம்ம ஏன் இந்த திருப்பலி வழிமுறைகளை பார்த்தீங்களா, முதல்ல பாவ மன்னிப்பு வழிபாடு, இறை வார்த்தை வழிபாடு, அதுக்கப்புறம் இதெல்லாம் முடித்து ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு பாவத்திலிருந்து விடுபட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்பி பிறகு கடைசியிலே வாழ்வு தருகிற அந்த உணவை உட்கொண்டு வாழ்வு காணுகிற கடைசி கட்டம். எவ்வளவு அழகாக அதை அமைத்திருக்கிறார்கள். எனவே இதுதான் முறை. எனவே நாம் ஒரு கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம மட்டும் இல்லை, மற்ற பிற சமயத்தை சார்ந்தவங்களும் பாருங்க, அவங்க அந்த ஆலயத்திற்குள்ளோ அல்லது தர்காவுக்குள்ளோ போகிறதுக்கு முன்னாடி தன் பாதங்களை கழுவுவதற்கு தண்ணி வச்சிருப்பாங்க. பாதங்களை அது ஒரு அடையாளம். நான் என்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறேன் என்பதற்கான அடையாளம். அவன் தூய்மையா இருக்கிறானா என்ற உள்ளத்தை தூய்மைப்படுத்துவேன். எனவே அதுதான் மிக முக்கியமானது. நீங்கள் இங்க இருக்கிறவர்கள் இந்நேரம் இந்த பாவ மன்னிப்பு வழிபாடு வழியாக உங்கள் உள்ளத்தை நீங்கள் தூய்மை ஆக்கியிருப்பீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே கடவுளிடம் வரங்களை கேட்பதற்கு, இந்த வார்த்தையை விசுவசிப்பதற்கு தயாராகுங்கள். ஆண்டவருடைய நற்கருணை உட்கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, வாழ்வு பெறுவதற்கு தயாராகுங்கள். எனவே இந்த நாளிலே ஏன் இந்த நம்பிக்கையை, இந்த விஷயத்தை செய்ய முடியும்? நம்பிக்கையின்மை, நம்பிக்கை குறைபாடு. நம்மால் நம்ம நிறைய விஷயங்களை சாதிக்க முடியவில்லை, அதனால் நம்பிக்கை குறைபாடுனால் உண்டாவது. ஒரு முறை மே மாதம் 13ஆம் தேதி பாத்திமா அன்னையினுடைய விழாவுக்காக மறைவுரைக்கு அந்த பங்கில் உள்ள பாத்திமா அன்னை ஆலயம் அது, அந்த ஆலயத்திலே திருப்பலி ஆற்றுவதற்காக அழைத்திருந்தார். அவ்வப்பொழுது நான் அங்கே போவது உண்டு. அப்பொழுது நான் அங்கே போவதாக என்னுடைய நண்பர் ஒருவர், அவர் கேள்விப்பட்டு, அவரோடு பணியாற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார், ஆனால் நான் அவரை அறியேன். அவரை பேர் சொல்லி, நீங்கள் அங்கே போவதாக கேள்விப்பட்டேன், பத்திரிகையில் பார்த்தேன், நீங்கள் அங்கே என் நண்பர் படுத்த படுக்கையில் இருக்கிறார், இன்னும் சில நாட்களிலே வேலூர் சிஎம்சிலே அவருடைய காலின் ஒரு பகுதியை வெட்ட போகிறாங்க, காலினுடைய சொல்லுவோம்ல கெண்டைக்கால், அதாவது மேபி ஒரு 1/2 ஃபீட் எல்லாம் 3/4 ஃபீட் உள்ள காலை வெட்டி எடுக்க போகிறாங்க. அழுகி விட்டது அவருடைய கால். என்ன ஆகிவிட்டது? அழுகி விட்டது. எனவே அவர் காலை வெட்டுவதாக எல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் முடிவு செய்துட்டாங்க. இந்த வாரம் ஆப்ரேஷன் அவருக்கு, நீங்கள் அங்கே போகிறதால ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வாங்க அவரை பார்த்து இது சொன்னேன். அன்னைக்கு பாருங்க, அந்த தலைப்பு அருமையான தலைப்பு, மன்னித்து மகிழ்ந்த மரியாள். இந்த தலைப்பு எங்குமே கேட்டே இருக்க மாட்டேங்க. அந்த பங்கு சாமியார் அப்படி ஒரு தலைப்பு கொடுத்துருந்தார். எங்க மாதா யாரை மன்னிச்சாங்க? நான் ஒன்று மன்னிச்சேன்னு எங்குமே இல்லை. ஜெபிச்சாங்க, உள்ளத்துல தியானித்து சிந்திச்சாங்க, எல்லாம் வேண்டாங்க. யாரும் பகிரங்கரமாக இவர்களை மன்னியும் பிதாவே இவர்களுக்காக அப்படிலாம் சொல்லவே இல்லை மாதா. அதை வைத்து நம்ம என்ன செய்வது? இந்த தலைப்பு இப்படி கொடுத்துட்டாரு என்று சொல்லி அது ஒரு வேறு விதம். நான் அந்த தலைப்பின் கீழ் மன்னிப்பின் ஒரு விஷயத்தை மறைவுரையாக 29 நிமிடம் மறைவுரை என் மொபைல் இருக்குது, எடுக்கிறதுக்கு தெரியல எனக்கு, எப்படி பீஸாக எடுத்து போகிறது. அந்த மொபைலு மன்னிப்பை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டு இந்த நபரிடம் கூட நான் அவர் பேரை சொன்னேன். அந்த மன்னிப்பினுடைய ஒரு அருமருந்து என்னவென்று சொன்னால், நீங்கள் மன்னித்தீர்கள் என்றால், இங்கே இருக்கிற நோய்வாய்ப்பட்டு இருப்பீங்க, நிறைய மாதாட்ட வேண்டுவீங்க, வத்தி வச்சிருப்பீங்க, எல்லாம் உண்டியில் காணிக்க போடுவீங்க. இதெல்லாம் விட நீங்கள் உங்கள் வாழ்நாள் இந்த பூசையில் போய் தியானிக்க வேண்டும். நீங்கள் தியானித்து சிந்தித்து அதை நோக்க வேண்டும். யாரை உங்களால் வாழ்க்கையில் மன்னிக்கவே முடியல, கடவுளே வந்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னவங்களாம் இருக்கிறாங்க. அப்படி நீங்கள் சொல்லி உள்ளத்தில் எவரையாவது ஒருவர், உங்கள் சகோதரியாக கூட இருக்கலாம், சகோதரனாக கூட இருக்கலாம், உங்கள் பெற்றோராக கூட இருக்கலாம், நண்பனாக கூட இருக்கலாம், அல்லது அந்நிய மனிதனாக கூட இருக்கலாம், ஊர்க்காரராக கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் கண்டறிந்து போய் மன்னிக்க வேண்டும். நான் உன்னை மன்னித்தேன். அவர் சொல்லுவார், மன்னிப்பு குப்பையில போடுவோம் சொல்லுவார். சொல்லி போறார், நீ உன்னை தூய்மைப்படுத்திக்கொள், உன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக்கொள், நீ வல்லமையாக உன் இதயத்தை மாற்றிக்கொள், கடவுள் பார்வையில் எந்த தவறும் செய்யாதவனாக நீ மாற்றிக்கொள், உன்னை உருவாக்கிக்கொள். அப்படி போய் நீங்கள் மன்னிப்பு கேட்டு பாருங்க. நல்ல பாவ அறிக்கை போய் செய்யுங்க. அதுக்கப்புறம் எங்கே உங்களுக்கு பாவ சங்கடம் செய்ய வாய்ப்பு இருக்கிறதோ அங்கே ஒரு குருவானிடம் போய் பாவ அறிக்கை செய்யுங்க. அதுக்கப்புறம் இப்படி எங்கே போய் ஒரு திருப்பலி, நல்ல திருப்பலி, சின்ன 10 பேர் இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த கோவிலில் கூட போய், இப்போ சின்ன கோவிலாக தான் சரி, திருப்பலி நடக்கிற இடத்துல போய் திருப்பலியை பார்த்து இந்த திவ்ய நற்கரணையை நீங்கள் வாங்கி பாருங்க. உங்கள் நோய் குணமாகலாம் கேளுங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் அந்த மறைவுரை ஆற்றி விட்டு அந்த திருப்பலி முடிவில் அவர் பேரெல்லாம் சொன்னால் அவர் வந்துட்டார். அவரும் ஃபோன் பண்ணியிருப்பார் நினைக்கிறேன். அவர் மனைவி, அவருடைய மகள், சிறிய 7ஆம் வகுப்பு படிக்கிற மகள், மூவரும் வந்தாங்க. பெரிய பிள்ளை இருக்கிறாங்க, அவங்க வெளியே படிக்கிறாங்க. இந்த 3 பேரும் வந்து என்னை பார்த்தாங்க. அவர் பேர் சேகர் கூப்பிட்றது, ஆனால் முழு பேர் ஞானசேகர். எனவே சார் உங்களை தான் நண்பர் உங்களை பார்த்து ஜெபிக்க சொன்னார் என்னிடம் என்று சொன்னேன். என் ஃபாதர் வேண்டிங்க. நான் சொன்னேன், இதை தான் சொன்னேன், நீங்கள் போய் வீட்டில் நான் மறைவுரை ஆற்றினேன், மன்னிக்க முடியாததை போய் மன்னிங்க,
யாரை மன்னிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அவங்கள போய் மன்னிச்சிடுங்க, உங்கள் நோய் குணமாகும் என்று சொன்னேன். அந்த மறைவுரை சொன்னேன். நம்முடைய திருத்தந்தை புனிதருமான 2ஆம் ஜான் பால் அந்த சுட்டவனை மன்னித்தார். மன்னித்து மருத்துவமனையிலிருந்து நேராக போய் அந்த சிறையில போய் அந்த சுட்டவனை போய் பார்த்தார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அன்னை தெரேசா ஒரு இடத்துல போய் அவர் உதவி கேட்ட சென்ற இடத்துல அந்த கடைக்காரன் அந்த கரங்களிலே எச்சில் உமிழ்ந்து விட்டான். அன்னை தெரேசா சொன்னாங்க, எப்பா இது எனக்கு நீ கொடுத்துட்ட, தேங்க்யூ, ஆனால் நான் கேட்கறது ஏழைகளுக்கு என்று மறுக்கையை நீட்டினார். அன்றிலிருந்து அந்த மதர் தெரேசா கான்வென்ட்டுக்கு உதவி செய்கிற உபகாரியாய் அவன் மாறினான் என்று அவருடைய வாழ்க்கை குறிப்பு சொல்லுது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இது மாதிரி மன்னிக்க முடியுமா? பொறுமையா இருக்க முடியுமா? இருந்தால் நீங்க தான் பெரிய அற்புதங்களை வாழ்க்கையில காணுகிறவர்களாக இருப்பீர்கள். அதுக்கப்புறம் அவர் ஜெபிச்சுட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் பிறகு பல மாதங்கள் கழித்து தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பார்த்தேன். அவருடைய அந்த ஆப்ரேஷன் ரத்தாயி முழுமையாய் குணமாய் காலை வெட்டலைங்க. அவர் காலோடு இன்னும் நன்றாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை நான் கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடைந்தேன். அதுக்கப்புறம் நான் அவரை சந்திக்க முடியவில்லை. ஒரு நகரத்திற்கு குடிபெயர்ந்து விட்டார். நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எனவே அற்புதங்கள் இப்படியெல்லாம் நிறைய அது ஒரு பாத்திமா மாதா ஆலயம், அன்னையினுடைய ஆலயம், அன்னையுடைய அற்புதம் அந்த நாளிலே நிகழ்ந்தது. அந்த மறைவுரை கூட நான் வேணா போட்டு பூசு முடிஞ்சோன்னா லிங்க் பண்ணி விட்டு போடலாம், கேட்கலாம் நீங்கள். அதெல்லாம் அவ்வளவு அந்த மறைவுரை ஆற்றி அதை செய்த பிறகு அதையெல்லாம் அந்த மக்கள் மனம் மாறி நல்ல வாழ்க்கையை அவர்கள் கண்டு கொண்டார்கள். இதை தான் பார்க்க. எனவே அன்னை மரியாள் எப்பொழுதும் ஆசீர்வாதங்களை அள்ளி வழங்கக்கூடியவர், கோடான கோடி ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியவர். நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல நீங்கள் ஏதாவது மனசில் ஆசைப்பட்டிருப்பீங்க, இதை இன்னைக்கு போய் மாதாட்ட வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதை நீங்கள் வாங்க போகிறீங்க. ஆனால் நல்ல நம்பிக்கையோடு ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறவனே மாதா கண் நோக்கிறாங்க. உங்கள் ஏக்கம் நிறைவேறாத இருக்காது, நிறைவேறாத ஆசையாய் மாறாது. மாறாக அந்த ஏக்கத்தை அன்னை மரியாள் நிச்சயம் நிறைவேற்றுவாள். அதுதான் நான் இங்கே சொல்ல விழைகிறேன். இயேசுவில் அன்பானவர்களே, நான் ஒரு முறை ஜெர்மனி பிரான்ஸ் நாட்டிற்கு செல்வதற்கான ஒரு சூழல் இருந்தது. அப்பொழுது இத்தாலியில் இருந்த இத்தாலி நாட்டுக்கும் போவோம். நண்பர் ஒருவர் எனக்கு லூர்து நகருக்கு போவதற்கான ஃப்ளைட் டிக்கெட், அங்கே திருப்பலி ஆற்றுவதற்கான ஒரு ஒப்புதல் எல்லாம் உத்தரவெல்லாம் பெற்று வைத்திருந்தார். நாங்கள் இருவரும் சென்று லூர்து நகரில் இருக்கிற அந்த லூர்து அன்னையுடைய கெபியிலே திருப்பலி ஆற்ற வேண்டும் என்று ஒரு ஆசை. பேருக்கு ஏற்ற மாதிரி லூர்து சேவியர் மாதாவுடைய பேரை வச்சிருக்கிறோம். மாதா காட்சி கொடுத்த இடத்துல போய் பூசை வைக்க போகிறோம் என்ற ஒரு ஆவல், அங்கே போய் நிற்க போகிறோம் என்ற லூர்து நகருக்கு போக வேண்டும் என்ற ஆசை. ஆனால் பாருங்க, துரதிருஷ்டவசமாக அங்கே செல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமையாமல் போய்விட்டது. எனவே என்னானது, ஒரு வாரத்துக்கு முன்பாடி அந்த ஃபாதர் இத்தாலியிலிருந்து அவங்க அம்மாவுக்கு MMM ஹாஸ்பிட்டலில் முகப்பேர் சென்னையிலே அவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி என்று அவர் என்ன செய்யலாம் லூர்துன்னு சொன்னார். என்ன செய்யலாம்லாம் யோசிக்காத, நீ அம்மாவை பாரு, அம்மாவை கேர் பண்ணு சொல்லி அவரை வர வச்சுட்டு, இந்த இதெல்லாம் நம்ம திட்டம் போட்டதெல்லாம் அப்படி ஆகிப்போச்சு, அதை பற்றி கவலைப்படாது, கடவுள் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்பார், நாம் அதை சென்று பார்க்கலாம் என்று. ஆனால் என்னுடைய மற்ற 2 நாடுகளுக்கான பயணத்தை நான் மேற்கொண்டேன். நான் முகப்பேரில் அந்த அம்மாவை பார்த்து, உங்கள் ஆப்ரேஷன் நல்லா நடக்கும், நான் பல இடங்களுக்கு போகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று அவரிடம் ஜெபித்து விட்டு நான் சென்றேன். நண்பரை இங்கே சென்னையிலே பார்த்து விட்டு சென்றேன். இத்தாலியிலே பார்க்க வேண்டிய நண்பரை சென்னையிலே பார்த்து விட்டு சென்றேன். பிறகு நான் ஜெர்மனி பிரான்ஸ் போன பொழுது நான் இதை பற்றிலாம் கேள்விப்படவே இல்லை. பிரான்ஸ் நாட்டில் இந்த பாரிஸ் நகரிலே பல்வேறு இடங்களிலே பொருட்காட்சி, எக்ஸிபிஷன் நிறையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் ஈஃபில் டவர் என்று எல்லாவற்றையும் பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துக்கு போய் பார்த்து கொண்டு இருந்தேன். அவருக்கு டியூட்டி இருக்கும் டே டைமில். எனக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்தோம், நான் அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் வந்துடுவார். ஈவினிங் அவர் ஒரு சில முக்கியமான இடங்களுக்கு அழைத்து சென்று என்னை மகிழ்ச்சிப்படுத்துவார். அவ்வாறு செல்லும்போது காலையில் எனக்கு டிக்கெட் கொடுத்து, நீங்கள் இன்றைக்கி இங்கெல்லாம் போயிட்டு முக்கியமான இடங்கள்லாம் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார், ஈவினிங் ரெடியாக இருங்க, நம்ம லூர்து நகருக்கு போகிறோம் என்று சொன்னார். பிரேஸ் தி லார்ட். என்ன ஆச்சரியம் தெரியுங்களா, நாங்கள் எந்த தேதியில், எந்த வீக்கெண்டில், எந்த சனி ஞாயிறில் லூர்து நகர் செல்ல வேண்டும் என்று ஏர் டிக்கெட் புக் பண்ணப்பட்டதோ அதே சனி ஞாயிறு. பிரேஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இதுதாங்க ஆச்சரியம். நான் எதிர்பார்க்கவில்லை. போய் பறி போனது, என் ஆசை கனவாய் போனது, அது நிர்பாணித்தனமாக போனது என்று நான் நினைத்தேன். அது இனிமேல் நிறைவேறாது என்று நினைத்தேன். ஆனால் அதை அதே தேதியில் அதே நாளில் அங்கே இருக்கும்படி அன்னை மரியாள் செய்தார். இன்னைக்கு உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை அன்னை மரியாள் கொடுக்க காத்திருக்கிறார். இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இதுக்கப்புறம் நமக்கு திருப்பலி முடித்து ஆராதனைலாம் இருக்குது இல்லையா,
ஆராதனையில் சில விஷயங்களை சொல்லலாம். எனவே அன்னை மரியாதை பற்றிய இந்த அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள், இந்த 2 உங்களுக்கு போதும் என்று நான் நினைக்கிறேன். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் சொன்னது போல எவ்வளவு காலம் உங்களோடு இருக்க முடியும்? எவ்வளவு நாள் இந்த இறைவார்த்தை நம்ம வாசித்து கேட்டிருக்கிறோம், எவ்வளவு திருப்பலிகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனாலும் நமக்கு இன்னும் நம்பிக்கை வரவில்லை, இந்த நற்கருணை மீது இன்னும் நமக்கு விசுவாசம் வரவில்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்ய முடியும்? அதனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? ஒரு பலனும் கிடைக்காது. இங்க கூட பார்த்தீங்கன்னாக்கா சிலர், எல்லாரும் இருக்க வாய்ப்பு இல்லை, சிலர் என்ன பண்ணுவாங்க, தன் மனைவியினுடைய நிர்பந்தத்தால் வந்திருப்பாங்க அந்த பூசைக்கு. ஆனால் அவங்களுக்கு இந்த பூசையை பார்க்கறதுக்கு விருப்பமே இல்லை. சகோதரரே, உங்களுக்கு சொல்கிறேன், மாதா உங்களையும் சேர்த்து இந்த திருப்பலியிலே ஆசீர்வதிக்க போகிறாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எனவே உங்களை தனியாலாம் விடுறது கிடையாது. நல்லவர் ஒருவர் உலகில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்பது போல நல்லவனுக்கு தனியாக கெட்டவனுக்கு தனியாலாம் மழை கிடையாது. எல்லாருக்கும் மழை. யாரால மழை? நல்லவனால மழை. எனவே கெட்டவங்களும் அந்த மழையை அனுபவிக்கிறாங்க, அதை தனியாக அனுபவிக்கிறாங்க. அதே மாதிரி தான் இங்கே இருக்க விருப்பமில்லாத இந்த இடத்திற்கு மனைவி நிமித்தம், பிள்ளையின் நிமித்தம், தன்னுடைய சிறு குழந்தை நிமித்தம் நீங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு வரவழைக்கப்பட்டிருந்தாலும் வந்திருந்தாலும் உங்களுக்கும் அன்னையுடைய அருள் கைமேல் கிடைக்கும். ஒருவேளை ஏதோ ஒரு விரக்தியில் கூட வந்திருக்கலாம், உங்கள் பிஸ்னஸ் சரியா இல்லைன்னு கூட வந்திருக்கலாம், அல்லது நான் கேட்டு எதுவுமே கடவுள் இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்னு கூட சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம். நீங்களும் கேளுங்க, ஜெபிங்க, மனம் திறந்து வேண்டுங்க. அன்னை மரியாள் ஆண்டவர் வழியாக பரிந்துரைத்து எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடைகளையும் உங்களுக்கு இந்த நல்ல நாளிலே வழங்குவார் என்பதில் எந்த மாற்று கருத்தோ எந்த சிந்தனையோ இல்லை. எனவே நம்பிக்கை மிக முக்கியம். அதுதான் நம்ம ஆராதனையிலே ஆழமாக சில உதாரணங்களோடு, சில ஆண்டவருடைய அற்புதங்களோடு, எப்படி அவர்கள் எல்லாம் கடவுளிடம் தன் நம்பிக்கை எதிர்பார்த்த நம்பிக்கை மட்டும்தான் வச்சாங்க, வேற எதுவுமே கிடையாது. அதனால தான் அவங்க வாழ்ந்தாங்க. அந்த அற்புதம் கிடைச்சிச்சு, அவங்களுக்கு வாழ்வு கிடைச்சது. எதுவுமே இல்லை, உலகமே இல்லை, என் ஆண்டவரே போதும் என்று நம்பினார்கள். எனவே அவர்களெல்லாம் வாழ்ந்தார்கள். அதை நம்ம ஆழமாக நற்கருணை ஆராதனையிலே சிந்திக்க தியானிக்க போகிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, மனம் தளர வேண்டாம், நம்பிக்கையோடு இருங்கள். இந்த திருப்பலியின் பலன், இந்த சொன்ன மாதிரி உலகத்தில் மிகப்பெரிய வல்லமை உள்ள, ஆசி உள்ள, பலம் உள்ள ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் என்றால் இந்த திருப்பலி. இந்த திருப்பலி எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் உணரும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கும் இந்த திருப்பலியில் வேண்டப்படுகிறது. கருத்து கொடுத்தவர்கள், கொடுக்காதவர்கள், நேரத்தோடு வந்தவர்கள், தாமதமாக வந்தவர்கள், எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுப்பார். லூக்கா மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த திராட்சை தோட்ட உவமையில் காலையில் 9 மணிக்கு போனவன், 11 மணிக்கு வேலைக்கு போனவன், 12 மணிக்கு போனவன், 3 மணிக்கு போனவன், சாயங்காலம் மாலை வேலை 5 மணிக்கு வேலைக்கு போனவங்க எல்லாருக்கும் என்ன சொன்னார் அந்த தோட்ட உரிமையாளர்? கடைசியானவர் முதற்கொண்டு முதல்ல வந்தவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு தனார் கொடு, பேசப்பட்டபடி நீ கொடுன்னு. அப்போ முதல்ல வந்து நினச்சாங்க, கடைசியில் வந்தவங்களுக்கு ஒரு தனாரியம்னா நமக்கு நிறைய கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு ஒன்று தான் கிடைச்சிச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, வருத்தப்பட்டாங்க, எல்லாருக்கும் ஈக்குவல் ஆகிட்டீங்களே, கடைசியாக வந்தவனையும் முதல்ல வந்தவனையும் என்று சொல்லி. நான் உனக்கு ஒரு தினாரியம் என்று பேசிக்கொண்டேன், உன்னுடைய கூலியை நீ பெற்றுக்கொள். கடைசியாக வந்தவனுக்கும் ஒரு தினாரியம் கொடுப்பது அது என்னுடைய விருப்பம். நான் நல்லவனாக இருக்கிறதால உனக்கு என்ன பொறாமையா என்று அந்த தோட்ட தொழிலாளியிடம் கேட்டதை சொன்னதை நாம் நற்செய்தியில் வாசிக்கும். இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், முதல்ல வந்தவனுக்கும் குடும்பம் இருக்குதுங்க, 5 மணிக்கு வந்தவனுக்கும் குடும்பம் இருக்குது. அவன் வீட்டிலும் சாப்பாடு ஆக்கணும், இந்த 5 மணிக்கு வந்தவன் வீட்டிலையும் சோறு ஆக்கணும். எனவே அவன் பிள்ளைகளும் பட்டினியாக இருக்கிறாங்க, 5 மணிக்கு வந்தவன் பிள்ளையும் பட்டினியாக இருக்கிறாங்க. எனவே காலையில் வந்தவனுக்கு காசை கொடுத்துட்டு சாயங்காலம் 5 மணிக்கு வந்த நன்றி சொல்லி அனுப்பிட முடியுமா? சோறு வெந்துடுமா அவன் வீட்டில்? இதுதான் நீதி, இதுதான் கடவுளுடைய நீதி. எல்லார் வீட்டிலும் சோறு வேக வேண்டும், எல்லாருக்கும் அற்புதங்கள் கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் நலங்கள் கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் கொடைகள் கிடைக்க வேண்டும், எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எனவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த திருப்பலியிலே உருக்கத்தோடு செபியுங்கள், வேண்டுங்கள். தயக்கத்தோடு வந்தவர்கள் கூட, நம்பிக்கையே இல்லாமல் வந்தவங்க கூட செபியுங்க, உங்களுக்கு கிடைக்கலாம் கேளுங்க. இன்னும் நிறைய இருக்குது. இன்னைக்கு சொல்லிட்டா ஒருவேளை அடுத்த முறை ஃபாதர் எப்போது கூப்பிட்டாருனாக்கா சொல்வதற்கு எதுவும் இல்லாமல் போய்விடும். எனவே அதெல்லாம் நான் கொஞ்சம் ரிசர்வில் வைத்துக்கொண்டு இந்த அற்புதங்களும் இந்த வார்த்தைகளும் இந்த திருப்பலிக்கு போதும் என்று நான் நினைக்கிறேன். இதை நம்பினாலே உங்களுக்கு வாழ்வும் ஆசீர்வாதங்களும் கொடைகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. அன்புக்குரியவர்களே, நான் அது இன்னொரு அடுத்த இதில் சொல்லலாம். என் பேரு லூர்து சேவியர், அதுக்கு பின்னாடி மாதா தான் இருக்கிறான். நான் இருக்கிறேனாக்கா அது மாதாவுடைய ஆசீர்வாதம் தான். நான் உயிரோடு இருக்கிறேனாக்கா மாதா போட்ட பிச்சைங்க, அது மாதா கொடுத்த தானம், அது மாதா கொடுத்த ராசகம். எனவே அதுதான் உண்மை. நான் வாழ்கிறேன் என்றால் நிறைய பேர் சொன்னாங்க, அதெல்லாம் அடுத்த ஒரு மறைவுரைகளை விலாவரியாக
விளக்கமாக நாம் பேசிக்கொள்ளலாம். இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை கொண்டவர்களே, இந்த நாளில் என்னை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் என்று வந்திருக்கிறவர்களே, உங்களுக்கு குறைவுபடாமல், நீங்கள் ஏமாந்து போகாமல் உங்களுடைய ஆசீர்வாதங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாக இந்த திருப்பலி வழியாக ஆசீர்வதிக்க நான் உங்களுக்காக மன்றாடுகிறேன். இந்த திருத்தலம், இந்த மண் ஆசீர்வாதம் கொடுக்குற மண். ஒரு இடத்துல இப்போ சமீபத்தில் கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த திருப்பலி, அந்த ஊர் நவநாள் திருப்பலியில் எனக்கு கொடுத்த மறைவுரை அன்னைக்கு தேவ அழைத்தல் நாளாக அதை கொண்டாடினார்கள். அப்பொழுது அந்த ஊரில் எங்கள் மறை மாவட்டம் அதிகமான அழைத்தல், நிறைய சிஸ்டருங்க, நிறைய ஃபாதருங்க அந்த ஊரில். நான் சொன்னேன், எல்லா இடத்துலையும் எல்லாம் கிடைக்காது. நம்ம ஏன் அங்கே வந்திருக்கிறோம்? ஏன் அங்கே மெயின் ரோட்டில் ஒரு இடத்துல உட்காந்துக்கலாம், அந்த அப்பார்ட்மெண்ட் பெருசாக கட்டி பெருசாக பில்டிங் கட்டிக்கிறான், அங்கே போய் உட்காந்த கிடச்சிடுமா? கிடைக்காதுங்க. ஏன் உங்கள் ஊரில் உங்கள் தெருவில் கோவில் இல்லை, கெபி இல்லையா? கிடைக்காது, எங்கேயும் அமையாது. அதுக்கு ஒரு குணம் உண்டு, அதுக்கு ஒரு இடம் உண்டு விளையிறதுக்கு. ஒரு செடியை கொண்டு போய் இங்கே ரோஜா நல்லா இருக்கிற கொண்டு உங்கள் வீட்டில் வச்சு பாருங்க, அடுத்த நாளே அந்த ரோஜா செத்து போயிடும். பார்த்துக்கிறீங்களா? அந்த மண்ணுடைய வளம், அந்த இடத்தினுடைய வளம். இங்கே 4 மண்வெட்டி போட்ட இடத்துல தண்ணி கிடைச்சிச்சுனாக்கா, ஏன் இதை விட பள்ளமான இடத்துல கிணறு 10 கட்சி வெட்டி கூட தண்ணி கிடைக்கல? அதுதான் ஒர்க் ஆஃப் காட், கடவுளுடைய பணி. அதான் கடவுளுடைய அற்புதம், அதான் ஆசீர்வாதம். எனவே இந்த இடத்திலே விளையும். ஒரு முறை நான் அடிக்கடி சொல்வது, வீரபாண்டிய கட்டபொம்மன்லாம் நீங்கள் தமிழ் மக்களாக இருந்தால் பார்த்துருப்பீங்க அந்த படத்தை, அந்த கதையை கேட்டுருப்பீங்க. ஒரு வரலாற்று மனிதர். அவர் ஒரு முறை என்ன செய்தாராம், வேட்டையாடுவதற்காக போன பொழுது ஒரு முயலை பார்த்து வேட்டையாட குறி வைத்தார், அம்பு வைத்து. ஆனால் அந்த முயல் மின்னல் வேகத்தில் போகவே இவர்களும் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனோடு அந்த வீரர்கள் வேகமாக ஓடினான். ஓடிய பொழுது அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்ணாரா, அந்த அம்பை ஈய போறார் என்பதை அந்த முயல் புரிந்து கொண்டு, அதுக்கப்புறம் நம்ம ஓடுறது லைஃப் இல்லை என்று அந்த முயல் புரிந்து கொண்டு என்ன செய்துச்சான், அந்த முயல் அப்படியே ஓடிய முயல் யூட்டர்ன் போட்டுச்சான், அப்படியே நின்றுச்சான். அப்படியே புழுதியை கிளப்பிட்டு அப்படியே யூட்டர்ன் போட்டு நின்ன உடனே வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்த்து 2 காலை தூக்கி மார்பை நிமித்தி நின்றுச்சான் அந்த முயல். வீரபாண்டிய கட்டபொம்மன் நம்பி எய்யவில்லைங்க. உடனே சொன்னான் வீரபாண்டிய கட்டபொம்மன், இது தாண்டா வீரத்தின் மண், வீரம் விளையும் மண், இங்கே தான் எனக்கு கோட்டை கட்டணும், என் வீரம் விளையும்படி, என் வீரம் இந்த உலகம் தெரியும்படி இங்கு கோட்டை கட்டுன்னு சொன்னான். அதுதான் எட்டயபுரத்து கோட்டை. எனவே இயேசுவில் பிரிக்கமானவர்களே, எல்லா இடத்துலையும் எல்லாம் கிடைச்சிடாது. அந்த மறைவுரையில் நான் சொன்னேன், அந்த ஊரில் பங்குல நிறைய இருந்தாலும் எல்லா பங்குலையும் அழைத்தல் விளைஞ்சிடாது. பாரம்பரியமான பங்கு இருக்குது. 1800களில் தொடங்கின பங்கெல்லாம், 850ல் தொடங்கின பங்கெல்லாம் இருக்குது. வெள்ளைக்காரன் வந்து ஆரம்பித்த பங்கெல்லாம் இருக்குது. ஒரு சாமியார் கூட கிடையாதாங்க, ஒரு சிஸ்டர் கூட கிடையாது பங்குல. அப்போ தான் சொன்னேன், இந்த மண் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மிக்க மண், இந்த மண் தேவ அழைத்தல் விளையும் மண், இங்கு தாங்க விளையும். எனவே அதை விளைவிக்க செய்ய வேண்டியது உங்கள் கடமை. கரும்பு விளைவிக்கிறவன் கரும்பு விளைவிக்கிறான், நெல் விளைவிக்கிறவன் நெல்லை விளைவிக்கிறான், புகையிலையை விளைவிக்க செய்கிறவன் புகையிலை விளைவிக்கிறான், தேயிலை விளைவிக்கிறவன் மலை மேலே தேயிலை விளைவிக்கிறான். அந்தந்த இடத்துல அவனுடைய கடமை செய்கிறான். நீங்கள் இங்கே இருக்கிற கத்தோலிக்க குடும்பங்கள் தேவ அழைத்தலை விளைவிக்க செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு ஆணித்தரமாக அடித்து சொன்னேன். பிரேஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே எதற்கு சொல்கிறேன் என்றால், எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைச்சிடாது. எனவே இந்த புதுமை மிக்க மண், லூர்து அன்னையினுடைய திருத்தல மண். நீங்கள் செருப்பை கைட்டு நடங்க கொஞ்சம் தூரமாவது, இல்லை செருப்பை கைட்டு 5 நிமிஷம் நில்லுங்க, இல்லை 2 நிமிஷம் நில்லுங்க, மண்ணில் தொடுங்க, உங்கள் பாதம் மண்ணிலே பட வேண்டும். எலக்ட்ரிசிட்டி எர்த்து எல்லாம் வேலை செய்யாது. எனவே நீங்கள் நின்னாதான் உங்கள் அற்புதம். பத்தி வைக்கும்போது செருப்பு போட்டு போகாதீங்க, செருப்பை கைட்டு வெறுங்காலோடு போய் நில்லுங்க. இந்த மண்ணை ஒரு 4 அடி அல்லது ஒரு 2 நிமிடம் நீங்கள் மண்ணிலே வெறுங்காலோடு நில்லுங்க. உங்களுக்கு அற்புதம் நிகழலாம் கேளு, இந்த மண்ணிலே அற்புதம் உங்களுக்கு கிடைக்கும். எர்த்தாகும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நோய் குணமாகும், ஆசீர்வாதமாகும். அந்த தண்ணி இருக்குது இல்லையா, அந்த தண்ணியை ஒருவர் போன டைம் நான் ஒரு முறை மக்களோடு வந்து இந்த தவ காலத்தில், அப்பொழுது வந்த பொழுது ஒருத்தர் பார்த்துட்டு, ஃபாதர் நான் அந்த ஃபில்டர் தண்ணி தான் குடிப்பேன். அப்போ அவர் சொன்னாங்க, ஃபாதர் இந்த தண்ணி குடித்தா கொஞ்சம் கலங்கலாக இருக்குது, ஏதாவது ஆகிடு போகுதுன்னு. என்னங்க விசுவாசம் உங்களுக்கு இருக்குது? மாதா தண்ணின்னு எடுத்துன்னு வந்துக்கிறீங்க, இதை குடித்தா கலங்கலாக இல்லை, ரொம்ப அழுக்காக இருந்தால் கூட குடித்தா கூட எனக்கு ஒன்றும் ஆகாது என்று அவர் முன்னாகவே நான் குடித்து காட்டினேன். நான் வேறு தண்ணி, நல்ல தண்ணி நீங்கள் எடுத்துன்னு வந்து வீட்டில் இருந்த தண்ணி எடுத்து கொடுத்தா கூட பூச முடியறதுக்குள்ளே எனக்கு காஃப் வந்து, எனக்கு கோல்டு பிடிச்சி. ஆனால் எதற்கு சொல்கிறேன் என்றால், அது அற்புதத்தின் தண்ணி, அற்புதத்தின் ஊற்று. ஆண்டவர் அன்னை மரியாள் செய்த கொடுத்த தண்ணீர், அதை அருந்தும் பொழுது நோய் குணமாகும். ஒருத்தர் சொன்னாங்க 2000, அவங்க தான் என்னை அழைச்சிட்டு வந்தாங்க இங்கே. அவங்க இன்னைக்கு நோமோர் ஒசூரில் தான் இருந்தாங்க. அவங்க தான் அந்த இடத்த எனக்கு அறிமுகப்படுத்துனதே. அவங்க வந்து ஒரு ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஆசிரியர், பிறகுதான் ஓய்வு பெற்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. இப்போ அந்த கொரோனா காலத்தில்
இப்போ சிக்காக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அவங்க தான் எனக்கு இந்த இடத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. நீங்கள் வாங்க ஃபாதர், அங்கே வந்து பாருங்கள், அங்கே வந்து பூசை வைக்கலாம் வாங்க என்றெல்லாம் என்னை ஆர்வப்படுத்தி கூப்பிட்டதே அவங்க தான். அந்த அம்மா சொல்லுவாங்க, இந்த தண்ணி நான் குடிக்கும்போது எனக்கு சுகர் லெவலே குறைஞ்சிடணும். ப்ரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த தண்ணி குடித்தேன், எனக்கு சுகர் குறைஞ்சி போச்சுன்னு பலமுறை சொல்லியிருக்கிறாங்க. அந்த தண்ணியை நான் எங்கே இருந்தேனோ அங்கே எடுத்து வந்து அரக்கோணம் பகுதியில் இருந்தேன் அப்போ நான் ஃபாதரை. அப்போ அங்கே எடுத்து வந்து கொடுப்பாங்க அவங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, மாதாவுடைய அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை இந்த மண்ணிலே நீங்கள் பெறாமல் போக மாட்டீர்கள். மாதா உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாங்க. எனவே நம்பிக்கை குறைவு இருந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை. நம்பிக்கை உங்களிடம் நிறைவாக இருந்தால் ஆசீர்வாதம் பெறுவதில் எந்த தப்பும் இல்லை. நிறைவாக உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே லூர்து அன்னையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு சில அறிவிப்புகள் இருக்கும். எல்லோரும் அமைதியாக அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விட்னஸ் யாராவது சொல்ல விரும்பினால் இங்கு வருமாறு அழைக்கின்றோம். சாட்சிகள், விட்னஸ் யாராவது சொல்ல விரும்பினால் இங்கு வருமாறு அழைக்கின்றோம். எல்லோரும் கைகள் உயர்த்தி சொல்வோமா? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, லூர்து அன்னையின் பக்தர்களே, இன்று நமக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து நல்கருணை ஆராதனையை வழிநடப்பவர் அவர் ஃபாதர் லூர்து சேவியர் குருவானவர், வேலூர் டயசிஸில் சேர்ந்த குருவானவர். இன்றைக்கு வந்து நமக்காக திருப்பலி ஒப்புவது குருவானவருக்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும் எங்கள் குருக்கள் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரின் கரங்களை சுத்தத்தோடு தட்டி வரையும் நன்றி செலுத்துவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு 2ஆம் சனிக்கிழமையிலும் நாகம திருத்தலத்தில் நாம் விசேஷமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். வருகின்ற 2ஆம் சனிக்கிழமையில, அதாவது செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதியும் 14ஆம் தேதியும், செகண்ட் சாட்டர்டேயும் சண்டேயும், அவர் ஃபாதர் சிரில் தோஸ் எஸ்விடி அவர் அந்த குரு அருள் தந்தையானவர் சேலம் டயசில் சேர்ந்த குருவானவர் இங்கு வருவார். அவர் டீமோடு வந்து நமக்கு சிறப்பாக சிறப்பிப்பவர். உங்கள் அனைவரும் குடும்பத்தோடு வந்து இந்த 2ஆம் சனியில் பங்கு கொண்டு அன்னைமரியோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். My dear brothers and sisters, every second Saturday we have a special celebration starting from 10:30 a.m. Rosary procession, followed by retreat, Holy Mass, adoration and Eucharist procession. Coming second Saturday on 13th September and second Sunday on 14th September, 2 days, our Father Cyril Dos SVD is coming over here. I request all of you to come and participate and receive manifold blessing from Our Lady of Lourdes, Nagamangalam. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு 2ஆம் சனிக்கிழமையிலும் இந்த ஆலயத்திற்காக ஃப்ளவர் கொடுத்து விடுந்து இருக்கின்றது. பிரின்சி டேவிட் என்னுடைய குடும்பம் இன்றைக்கு 3 வருஷம் முடிவடைகிறது. 3 வருஷமாக கண்டினியூஸ் ஆகிட்டு அவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். கண்டிப்பாக நாம் அவருக்காக நன்றி செலுத்த வேண்டும். அவருடைய குடும்ப கருத்துக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கரங்களை சப்தத்தோடு தட்டி இந்த குடும்பத்திற்கு நாம் நன்றியை செலுத்திக் கொள்வோம். இந்த ஃப்ளவர் அவர் அங்கே அனுப்பிவிடும் பொழுது ஆல்டரில் தயாராகி வைக்கின்றது நம்முடைய சகோதரன் ஜோஸ்மோன். மிக அழகாக இந்த ஆல்டர் மிக அழகாக பண்ணியிருக்கிற அவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துள்ள இங்கே இருக்க.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புதிய ஆலயத்தின் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய டோட்டல் காஸ்ட் 5 கோடி. மக்கள் கொடுக்கின்ற நல்கொடையால் மட்டும்தான் இந்த ஆலயம் நாம் கட்டி கொண்டிருக்கின்றோம். நிறைய மக்கள் அதுக்காக உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் இந்த ஆலயம் கட்டி முடிவதற்காக நிறைய உதவிகள் தேவையுண்டு. எல்லோரும் அதுக்காக ஜெபியுங்கள். உங்களால் முடிந்த உதவிகள் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நிறைய மக்கள் இந்த ஆலயத்திற்காக உதவி சென்றிருக்கின்றார்கள். அவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் அவருடைய தேவைகளுக்காகவும் நாம் நம்முடைய ஜெபத்தில் அவருக்காக மன்றாடுவோம். I thank all of you for your presence here, for your contribution, for your support to the Nagamangala Church. May Mother Mary of Nagamangala bless all of you. நாகமங்கலூர் தண்ணி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தேங்க்யூ. பிரியமானவர்களே, ஒரு சில முக்கிய அறிவிப்புகள். இன்னைக்கு மீடியா இருக்கிறதுனால எத்தனையோ நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி நம்முடைய நாகமங்கல லூர்து மாதா இந்த தேவாலயத்தில் ஒவ்வொரு செகண்ட் சாட்டர்டேவும் இங்கு நடைபெறுகின்ற தேர் பவனி, திருப்பலி, நற்கருணை ஆராதனை, மாதாவுடைய பிளஸ்டு ஃப்ரீ ஃபுட் எல்லாமே நமக்கு லைவா யூடியூப்ல கொடுத்துட்டு இருக்கிறது. அதை எடுத்து எடிட் பண்ணி சூப்பரா எங்களுக்கும் அவங்க அனுப்புறாங்க. அம்மா மாதா டிவி என்ற சேனல் அவர்கள் குடும்பத்தோடு இங்கு வந்திருக்கின்றார்கள். கரம் தட்டி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் எதையும் எதிர்பாராமல் பெங்களூர்ல விவேக் நகர், சிவாஜி நகர் என்று முக்கியமான ஆலயங்களில் நடைபெறுகின்ற எல்லா திருவருட்சாதனங்களும் அவர்கள் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல அவங்க வெளியிடுறாங்க. கண்டிப்பாக நாம் தான் அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். மறக்காமல் அந்த அம்மா மாதா டிவிக்காக நாம் ஜெபிப்போம், அந்த குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு தேவாலயத்திற்கும் உதவும் பொழுது அந்த குடும்பத்திற்கு கண்டிப்பாக இறைவனுடைய சத்தியத்தின்படி ஆசீர்வாதங்கள் உண்டு. உங்களால் முடிந்தால் இந்த 1 லட்சம் ஸ்கீம்ல நீங்க தாராளமாக ஜாயின் செய்யலாம். 1 லட்சமும் ஒரே டைம் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் 10 மாதங்களுக்குள்ளாக கொடுக்க வேண்டும். எங்களுடைய குருவானவர் 10 மந்த்ஸ்க்குள்ள கட்டணும்னு சொல்லி அவர் போராடி கொண்டு இருக்கின்றார். நாம் எல்லோரும் நம்மால் முடிந்த உதவி நம்முடைய குருவானவர்களுக்கு செய்வோம். உங்களால் முடிந்தால் இந்த ஸ்கீமில் நீங்கள் பயன்பெற்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். 2வது ஸ்கீம், 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5000 ரூபாய் செலவாகின்றது. உங்களால் முடிந்தால் 1 ஸ்கொயர் ஃபீட்டோ 2 ஸ்கொயர் ஃபீட்டோ நீங்கள் பணமாக கொடுத்து அன்னையின் வழியாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். 3வது ஸ்கீம், எல்லா மக்களுக்கும் தெய்வம் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கும் டெய்லி வேஜஸ் போற மக்களுக்கும் இந்த ஆலயத்தின் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று 3வது ஸ்கீம், எ ஸ்டோன் ஃபார் சர்ச், ஒரு கல் இந்த தேவாலயத்திற்கு என்று ஒரு ரசீது கூப்பன் இருக்கின்றது. ஒரு கல் 100 ரூபாய் என்று இருக்கும். உங்களால் முடிந்தால் 1 10 100 நீங்கள் வாங்கி கொடுத்து இறைவன் அன்னை வழியாக அளிக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ಯೇಸುವೆ ಆರಾಧನೆ. ನಮ್ಮದು ಧ್ವಂಸಂದ್ರ. ನಮ್ಮ ಮನೆಯವ್ರಿಗೆ ಗಾಡಿ ಸ್ಕಿಡ್ ಆಗಿ ಬಿದ್ದೋಗಿ ಡಾಕ್ಟ್ರು ಉಳಿಯೋದೇ ಕಷ್ಟ ಅಂದಿದ್ರು. ಬ್ಲಡ್ ಒಳಗಡೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಸರ್ಜರಿ ಮಾಡ್ಬೇಕಮ್ಮ ಅಂದರು. ಆದರೆ ನಾನು ದೇವ್ರ ಹತ್ರ ಬೇಡ್ಕೊಂಡೆ, ಅಮ್ಮ ತಾಯಿ ಕಾಪಾಡಮ್ಮ ಅಂತಂದ್ಬಿಟ್ಟು. ಅದಕ್ಕೆ ದೇವರು ನನಗೆ அப்போ இந்த பெரியம்மா வந்து என்கிட்ட, சார் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்க, என் பொண்ணு நைட்டெல்லாம் தூங்குறது இல்லை சார், திடீர்னு 1 மணிக்கு எந்திரிச்சிடறா, 1:30 மணிக்கு எந்திரிக்கிறா, காலெல்லாம் ஊசி குத்துற மாதிரி வலிக்குது, எங்கெங்கேயோ டாக்டர்ஸ்டெல்லாம் போயிட்டோம், இந்த சுகர் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு சார்ன்னு சொன்னாங்க. கண்ணீரோட சொன்னாங்க. பிரியமானவர்களே, அடுத்த நாளே நம்முடைய ஆலயத்திற்கு வந்து தீர்த்தம் எடுத்துக்கொண்டு ஃபாதர்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கிட்டு நான் நேராக எடுத்து போய் அந்த அம்மாட்ட கொடுத்தேன். அம்மா நீங்கள் குடிங்க, இதை குடிச்சிட்டு
உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். கால் எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை வராது. நம்பிக்கையோட ஃபாதர் சொன்ன மாதிரி விசுவாசத்தோட நீங்க அப்படியே ஒரு ஆப்ரேஷன் தேட்டர்ல நுழைஞ்ச உடனே அந்த பேஷண்ட்டுக்கு அப்படியே படுக்க வச்சிருந்தாங்களாம். அந்த ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு உள்ள போனாங்களாம். ஆப்ரேஷன் தேட்டரில் ஆள் உயர மாலை, பெரிய ரோஜாப்பூ மாலை இருந்துச்சான். இவருக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்லாம் வந்துடுச்சு. சாவு ஞாபகம், சாவு வீட்டு ஞாபகம், சவப்பெட்டி ஞாபகம் பண்ணலாம். அப்போ அந்த டாக்டர்கிட்ட கூப்பிட்டு கேட்டாராம், டாக்டர் இது என்ன அது பெரிய மாலை வச்சிருக்கேன். அப்போ அந்த டாக்டர் சொன்னாராம், அதாவது இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆனால் மாலை டாக்டர், ஆப்ரேஷன் ஃபெயில் ஆனால் அந்த மாலை போனத்துக்கு. நிறைய பேர் தான் செய்கிறோம். நம்ம படிக்கிறோம், நற்செய்தி படிக்கிறோம், கத்தோலிக் கிறிஸ்தவன்றோம், டெய்லி கோயிலுக்கு போகிறோம். ஆனால் குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே சிக்க மக்கள் உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறையெல்லாம் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறையெல்லாம் வாழ்கிறேன். சுதிக்கிறோம் அப்பா, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியோ இயேசுவே. எத்தனை நாட்கள் மருந்து வேதனை வலியோடு இங்கிருக்கின்ற பிள்ளைகளை விசேஷ விதமாக தொடும் இயேசுவே. அன்னை மரியாளுக்கு நன்றி பாடல் பாடுவோம். தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே, தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே, மரியே மரியே தாய் மரியே, மரியே மரியே தாய் மரியே. தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே, தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே, மரியே மரியே தாய் மரியே, மரியே மரியே தாய் மரியே. நாகமங்கலூர்து மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. லூர்து அன்னையே, வந்துள்ள குடும்பங்களை நீல முந்தானையினால் மூடி பாதுகாத்துக் கொள்ளும். ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி ஸ்துதித்திடுவோம், எந்நாளும் பாடி ஸ்துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே, அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரினில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே, அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி ஸ்துதித்திடுவோம், எந்நாளும் பாடி ஸ்துதித்திடுவோம். நாகமங்கலூர்து மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாகமங்கலூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ಯೇಸುವಿನ ತಾಯೇ, ನಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಯೇಸುವಿನ ತಾಯೇ, ನಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಯೇಸುವಿನ ತಾಯೇ, ನಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.